எத்தனை பேருக்கு கேட்டிருக்கீங்க? நைட்டு கனவு என்ன? பூனையை விழுங்கிட்டான். காலையில் டாக்டர்கிட்ட போயிருக்கான். அவன் உண்மைன்னு நினச்சிட்டான். டாக்டர் ஒரு பூனை என்ன செஞ்சிட்டேன். அவர் பூனையை வந்து முழுகிட்டா உயிரோடு இருக்க முடியாதியா? இல்லை இல்லை, நீங்கள் செக் பண்ணுங்க. சில டாக்டர்கிட்ட போய் பாருங்களேன், அவர் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க விட மாட்டாங்க. இவங்களே இவங்களே டாக்டர் ஆயிடுவாங்க. அவர் ஒன்றுமே உனக்கு இல்லைன்னு சொன்னால் கூட ஏதாவது 2 மாத்திரையாவது எழுதி கொடுங்க. என்ன அவன் பூனை விழுங்கிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார் டாக்டர். அந்த படத்தெல்லாம் காமிக்காரு, பாரியா ஒன்றுமே இல்லை. 15 டாக்டரை பார்த்துட்டான். அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு, இவனுக்கு வயிற்றுக்குள்ளே பூனை இல்லை, இவன் மைண்டுக்குள்ளே இருக்க பூனை. எங்கே இருக்கு பூனை சொல்லுங்க? மைண்டுக்குள்ளே இருக்க பூனை. இதை எப்படியாவது எடுக்கணும்னு அவர் நினச்சார். உடனே அவர் ஒரு ஸ்கேன் எடுத்து அதில் ஒரு பூனை படத்தை வரைஞ்சி, ஐயா உன் வயிற்றுக்குள்ளே பூனை என்ன செய்யுது இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், நாளைக்கு வா, ஒரு 25,000 எடுத்துட்டு. என்ன அவர் நாளைக்கு போயிருக்கிறான். டக்குன்னு உதவியாளரை பார்த்து சொன்னார், ஒரு வெள்ளை பூனை பிடிச்சிட்டு வாப்பா. டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி போட்டோன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த வெள்ளை பூனை உன் கையில் கொடுத்தாச்சு. அவன் சொல்கிறான், டாக்டர் ரொம்ப நன்றி, ஆனால் என் வயிற்றுக்குள்ளே போனது கருப்பு பூனை, இப்போ வந்து அது குட்டி போட்டுருச்சு, நீங்கள் எடுத்தது குட்டி பூனை, தயவுசெய்து கருப்பு பூனை எடுத்துருங்க, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி விசுவாசியெல்லாம் உள்ளே இருப்பாங்க. எவ்வளவு தான் அவன் மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அப்பாவும் சமூகத்தில் எப்படி பார்த்து அனுப்புங்க, சாயங்காலம் போனோன்னே ஃபஸ்ட்டாக ஒரு கருப்பு பூனை என் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படி சொல்கிற ஆள் தான் இருக்கிறாங்க. என்ன இந்த கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. என் மைண்டில் இருக்கிற பூனையெல்லாம் எடுங்க ஆண்டவர். நீங்கள்